வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு ஒத்திவைப்பு. 3 ஆண்டுகளாக ஆளுநர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என உச்சநீதிமன்றம் கேள்வி. சென்னை தலைமை செயலகத்தில் பல்வேறு திட்டப்பணிகள் துவக்கம். காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் முதல் வேலையாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். மோடி அதானிக்காக 24 மணி நேரமும் உழைப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை. சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. மறைந்த முன்னாள் அதிமுக அமைச்சர் ஏ.எம். பரமசிவனின் மனைவிக்கு விதிக்கப்பட்ட ஓராண்டு சிறை தண்டனை உறுதி. விரிவான செய்திகள். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி 3 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என உச்சநீதிமன்ற நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு கால வரம்பு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவின் மீது கடந்த நவம்பர் 10ஆம் தேதி விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வு மக்களின் உரிமைகளை சிதைக்கும் வகையில் ஆளுநர் செயல்படுகிறார் என்ற தமிழக அரசின் மனுவிற்கு ஆளுநரின் செயலாளர் பதிலளிக்குமாறு அறிவுறுத்தி வழக்கை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பு இன்று மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது எந்த காரணமும் இன்றி மசோதாக்களை ஆளுநர் நிராகரித்துள்ளார் என்றும் ஒவ்வொரு முறையும் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வந்து கொண்டிருக்க முடியாது என தமிழக அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேசிய தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்றம் நவம்பர் 10ஆம் தேதி ஆளுநர் தரப்பு பதிலளிக்க பிறப்பித்த பிறகு மசோதாக்களை திருப்பி அனுப்பியது ஏன் என்றும் மசோதாக்களை ஆளுநர் திருப்பி அனுப்பியது தொடர்பான ஆவணங்கள் எங்கு கேள்வி எழுப்பினர். 3 ஆண்டுகளாக ஆளுநர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். அரசியல் அமைப்பு சட்டத்தின் 200வது பிரிவின்படி மசோதாக்களை நிலுவையில் வைத்திருப்பதாக கூற முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் தமிழ்நாடு அரசின் ரிட் மனு மீதான விசாரணையை நவம்பர் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டனர். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் முதல் வேலையாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். 200 தொகுதிகளை கொண்ட ராஜஸ்தான் சட்டப்பேரவை தேர்தல் வரும் 25ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. இந்நிலையில் புந்தி, தௌசா ஆகிய பகுதிகளில் காங்கிரசுக்கு ஆதரவாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, பாரத் மாதா கி ஜெய்விற்கு பதிலாக அதானி கி ஜெய் என்றுதான் பிரதமர் மோடி முழங்க வேண்டும் என விமர்சித்தார். மோடி அதானிக்காகவே 24 மணி நேரமும் உழைக்கிறார் என்றும் ஏழை மக்களுக்காக ஒரு நாடு, அதானிக்காக ஒரு நாடு என 2 மாதிரியான இந்தியாவை உருவாக்கவே பிரதமர் விரும்புவதாக தெரிவித்தார். பாரத ஒற்றுமை நடைப்பயணத்தின் போது இந்தியா முழுவதும் ஓபிசி, தலித் மற்றும் பழங்குடியின இளைஞர்கள் பலருக்கு IAS ஆக வேண்டும் என்ற கனவுகள் இருப்பதை அறிந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். உலக கோப்பை இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்த இந்திய அணிக்கு பிரதமர் மோடி, காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் ஆறுதல் தெரிவித்துள்ளனர். உலக கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி 6வது முறையாக உலக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. இந்த தொடர் முழுவதும் சிறப்பாக விளையாடி இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்த இந்திய அணிக்கு தலைவர்கள் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில், உலக கோப்பையின் மூலம் உங்களின் திறமையும் உறுதியும் பாராட்டத்தக்கது என்றும் நாங்கள் இன்றும் எப்போதும் உங்களுடன் துணை நிற்கிறோம் என ஆறுதல் தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில், வெற்றியோ தோல்வியோ நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் என்றும் உலக கோப்பை வெற்றிக்கு தகுதியான ஆஸ்திரேலியாவுக்கு வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். அரையிறுதி வரை தோற்கடிக்க முடியாத ஆட்டத்தை வெளிப்படுத்தி இறுதிப் போட்டிக்கு உற்சாகமாக நுழைந்த இந்திய அணிக்கு பாராட்டுக்கள். உங்கள் நெகிழ்ச்சியும் ஆர்வமும் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது என்றார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், அரையிறுதி வரை தோற்கடிக்க முடியாத ஆட்டத்தை வெளிப்படுத்தி இறுதிப் போட்டிக்கு உற்சாகமாக நுழைந்த இந்திய அணிக்கு பாராட்டுக்கள் என்றும் உங்கள் நெகிழ்ச்சியும் ஆர்வமும் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது என பதிவிட்டுள்ளார்.
தமிழ்நாட்டில் வரும் 22, 23, 24 தேதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குமரிக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் வரும் 22, 23, 24 தேதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 3 நாட்களுக்கு 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய இருப்பதால் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும், திருவள்ளூர், காஞ்சிபுரம், நாகை, ராமநாதபுரத்தில் மழை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சாத்தான்குளம் 12 சென்டிமீட்டர், திருச்செந்தூர் தலா 11 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தரகாண்ட் சுரங்கப்பாதை மீட்பு பணிகள் குறித்து அம்மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமியுடன் பிரதமர் மோடி தொலைபேசியின் மூலம் கேட்டறிந்தார். உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியில் பிரம்மகால் யமுனோத்ரி தேசிய நெடுஞ்சாலையில் சில்கியாரா, தண்டல்கான் பகுதிகளுக்கு இடையே சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அந்த பாதையின் ஒரு பகுதியில் நவம்பர் 12ஆம் தேதி மண் சரிந்து விபத்து ஏற்பட்டது. அதில் 41 தொழிலாளர்கள் சுரங்கப்பாதையின் நடுவில் சிக்கி 9 நாட்களாக தவித்து வருகின்றனர். அவர்களை மீட்கும் முயற்சியில் ஒன்றிய, மாநில அரசுகளின் பேரிடர் மீட்பு குழுவினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அம்மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமியுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி சுரங்கப்பாதையினுள் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்பது குறித்து கேட்டறிந்தார். இதுகுறித்து உத்தரகாண்ட் மாநில முதல்வர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மீட்பு பணிகளுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் ஒன்றிய அரசு வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்தின் செயலர் அனுராக் ஜெயின் 41 தொழிலாளர்களை மீட்பதற்கான 5 அம்ச செயல் திட்டத்தை நேற்று அறிவித்தார். நவம்பர் 12ஆம் தேதி அதிகாலையில் சுரங்கப்பாதைக்குள் சிக்கிய தொழிலாளர்களை மீட்க 8 நாட்களாக முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் நீதி கட்சி தொடங்கிய நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், 1000 ஆண்டுகளாக தொடர்ந்த அநீதிகளுக்கு எதிரான நெடும் பயணத்தின் முதலடி எடுத்து வைத்த நாள் இன்று என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த 100 ஆண்டுகளில் தமிழ்நாடு கண்ட மாற்றங்களுக்கான விதை ஊனப்பட்ட நாள் நீதி கட்சி தொடங்கிய நாள் என்றும் தெரிவித்தார். கொள்கை களத்தில் புதிய சவால்கள், புதிய எதிரிகள் தோன்றிக் கொண்டே இருக்கலாம் எனவும் பதிவிட்டுள்ளார். இதற்கிடையே நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் கட்டப்பட்ட குடியிருப்புகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இதன் மூலம் 9 மாவட்டங்களில் கட்டப்பட்ட 453.67 கோடியில் 4272 அடுக்குமாடி குடியிருப்புகள் திறக்கப்பட்டன. மறைந்த முன்னாள் அமைச்சர் பரமசிவனின் மனைவி நல்லம்மாளுக்கு விதித்த ஓராண்டு சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பரமசிவனுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. 2000 விதித்த தண்டனையை எதிர்த்து மேல்முறையீட்டு வழக்கு நிலுவையில் இருந்தபோது அவர் 2015 காலமானார். இந்நிலையில் சிறப்பு நீதிமன்றம் விதித்த தண்டனையை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அதில் வருமானத்திற்கு அதிகமாக 38 லட்சம் சொத்து சேர்த்த வழக்கில் பரமசிவனின் மனைவி நல்லம்மாளுக்கு விதித்த ஓராண்டு சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உறுதி செய்துள்ளது. அத்துடன் மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்தும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு உடல்நிலை சீராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல்நல குறைவு காரணமாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக தேமுதிக சார்பில் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக விஜயகாந்த் சென்றிருப்பதாகவும் ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார், வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து 3வது நாளாக சிகிச்சை பெற்று வரும் அவருக்கு மார்பு சளி மற்றும் இருமல் அதிகமாக இருந்ததன் எதிரொலியாக மூச்சு விடுவதில் சீரான நிலை ஏற்பட்டுள்ளதால் அவ்வப்போது செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை தகவல் தெரிவித்துள்ளது.
உடல்நல பரிசோதனைக்கு பிறகு நாளை மறுநாள் வீடு திரும்புவார் என மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வு டிசம்பர் 7ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இந்த கல்வி ஆண்டு முதல் தமிழக பள்ளி கல்வி பாடத்திட்டத்தில் 6 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கான அரையாண்டு தேர்வு மாநில அளவில் ஒரே வினாத்தாள் அடிப்படையில் நடத்தப்படுகிறது. அதன்படி அரையாண்டு தேர்வு கால அட்டவணையை பள்ளி கல்வித்துறை தற்போது வெளியிட்டுள்ளது. அதில் 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வு டிசம்பர் 7ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அதேபோல் 6 முதல் 10ஆம் வகுப்புகளுக்கு அரையாண்டு மற்றும் 2ஆம் பருவ தேர்வுகள் டிசம்பர் 11 முதல் 21ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளன. தலைமை ஆசிரியர்கள் தேர்வுக்கு முந்தைய நாளில் அதற்கான வினாத்தாள்களை எமிஸ் தளம் வழியாக பதிவிறக்கம் செய்து அச்சிட்டுக் கொள்ள வேண்டும் என்றும், பதிவிறக்கம் செய்வதில் இடர்பாடு ஏற்பட்டால் 144117 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே டிராக்டரில் சிக்கி 5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த நாச்சார்குப்பம் பகுதியில் சதீஷ் என்பவர் தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் டிராக்டரில் தனது 5 வயது மகனை பக்கத்தில் உட்கார வைத்து களை எடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக டிராக்டரின் களை எடுக்கும் இயந்திரத்தில் சிக்கி 5 வயது சிறுவன் உடல் நசுங்கிய நிலையில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறுவனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். களை எடுக்கும் டிராக்டரில் சிக்கி சிறுவன் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெற்றது. வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் கந்த சஷ்டி நிறைவுற்று சூர சம்ஹாரம் நடைபெற்ற நிலையில் ஸ்ரீ சுப்பிரமணியர் மற்றும் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெற்றது. மேல தாளங்கள் முழங்க சீர்வரிசைகள் கொண்டு வரப்பட்டு ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அலங்காரங்களை செய்து யாகமானது நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானைக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்வு மேல தாளங்கள் முழங்க நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலையில் தீப திருவிழாவை ஒட்டி அண்ணாமலையார் சிம்ம வாகனத்திலும் பராசக்தி அம்மன் அன்ன வாகனத்திலும் மாட வீதி உலா நடைபெற்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி கோலாகலமாக நடைபெற்று வரும் கார்த்திகை தீப திருவிழாவின் 3ஆம் நாள் அண்ணாமலை உடனாகிய உண்ணாமுலையம்மன் சிம்ம வாகனத்திலும் பராசக்தி அம்மன் அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி கோவிலின் 4 மாட வீதிகளை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் சிம்ம வாகனத்திலும் அன்ன வாகனத்திலும் ஒன்றன் பின் ஒன்றாக சென்று கோவிலின் 4 மாட வீதிகளை சுற்றி பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் ஸ்ரீ வள்ளி தேச சேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 7ஆம் நாள் திரு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ வள்ளி தேச சேனா சமேத சுப்பிரமணிய கோவிலில் 7ஆம் நாளாக திரு தேரோட்டம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தேச சேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருள சிறப்பு பூஜைகள் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி திருத்தேரில் வீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீனம் கட்டளை சுப்பிரமணிய தம்பிரான் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூரில் 7 அடி உயர திருக்குறள் மற்றும் கதைகளை கொண்ட உலக சாதனை புத்தகம் வெளியீட்டு விழா நடைபெற்றது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் அறிவியல், தமிழ் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் பெரம்பலூர் அகழ்கலை இலக்கிய மன்றம் இணைந்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் 1330 திருக்குறள்களுக்கும் 1330 கதைகளை கொண்ட 7 அடி உயர புத்தகம் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பட்டிமன்ற நடுவரும் பத்மஸ்ரீ கலைமாமணி சாலமன் பாப்பையா, தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் ஔவை நா அருள், தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் திருவள்ளுவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
உலக பொதுமறை நூலான திருக்குறளை பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் 1330 திருக்குறள்களுக்கும் 133 எழுத்தாளர்களை கொண்டு 1330 கதைகள் எழுதப்பட்ட 7 அடி உயர புத்தகம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. இதற்கான சான்றிதழை பாண்டிச்சேரி ஆஃப் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வெங்கடேசன் அகழ்கலை இலக்கிய மன்றம் நிறுவனர் வினோதியினிடம் வழங்கினார். முன்னதாக சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கும் வகையில் திருவள்ளுவர் வேடம் அணிந்த குழந்தைகள் வரவேற்று பின்னர் ஸ்ரீ ஆடல் வல்லான் நாட்டியாலயா குழுவினரின் பரதநாட்டியம் மற்றும் தமிழக கலாச்சார நடனங்கள் ஆகியவை நடைபெற்றன. பெண்ணாகரம் அருகே இளம் பெண்ணை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கிய சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரை காவல்துறையினர் போக்சோ வழக்கில் கைது செய்தனர். தர்மபுரி மாவட்டம் கொட்டாய் பகுதியை சேர்ந்தவர் சகாதேவன். இவர் ஏரியூர் காவல் நிலையத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் ஏரியூர் பகுதியை சேர்ந்த 18 வயது இளம் பெண்ணுடன் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டது. அப்போது இளம் பெண்ணிடம் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி அவருடன் பழகி ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் தன் மகளை திருமணம் செய்வதாக கூறி கர்ப்பமாக்கி ஏமாற்றியதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பெண்ணின் பெற்றோர் புகார் அளித்தனர். இதனை அடுத்து பெண்ணாகரம் மகளிர் காவல் நிலையத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சகாதேவன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரண்டாவது திமுக இளைஞரணி மாநில மாநாட்டையொட்டி கரூர் மாவட்டத்தை வந்தடைந்த இருசக்கர வாகன பேரணிக்கு மாநகராட்சி மேயர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திமுக இளைஞர் அணியின் 2வது மாநில மாநாடு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி சேலத்தில் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை திமுகவினர் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் திமுக இளைஞரணி மாநில மாநாட்டை ஒட்டி இருசக்கர வாகன பேரணி கரூர் மாவட்ட அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு வந்தனர். அதனைத் தொடர்ந்து கரூர் சட்டமன்ற தொகுதியில் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தார். கரூர் பேருந்து நிலையம், மனோர ரவுண்டானா, தின்னப்பா கார்னர், வெங்கமேடு, அரசு காலனி, பசுபதி பாளையம் மற்றும் கிருஷ்ணராயபுரம், குளித்தலை சட்டமன்ற பகுதிகளில் இன்று 2 சக்கர விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருப்பூரில் சொத்து பிரச்சினை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த மூதாட்டி தனது மகனுடன் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த அருக்காணி மற்றும் அவரது அக்கா மாரத்தாள் ஆகிய இருவருக்கும் பூர்வீக சொத்து திருப்பூர் மாவட்டம் முத்து கவுண்டம்பாளையத்தில் உள்ளது. இருவருக்கும் பாக பிரிவினை செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் மாரத்தாள் மற்றும் அவரது மகன் குப்புசாமி ஆகியோர் அருக்காணிக்கு சேர வேண்டிய 2.75 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டிருப்பதாகவும் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் மனு அளிக்க வந்த அருக்காணி மற்றும் அவரது மகன் குப்புசாமி ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தங்கள் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு திடீரென தீக்குளிக்க முயன்றனர். உடனடியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்கள் மீது தண்ணீர் ஊற்றி விசாரணைக்காக அழைத்து சென்றனர். இந்த சம்பவத்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மதுரவாயில் புனித அந்தோணியார் ஆலயத்தில் வின்சென்ட் தே பவுல் சபையின் வெள்ளி விழா கொண்டாட்டம் அருட்பணி ஆண்ட்ரூ டோம்னிக் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. ஏழை எளிய மக்களின் கல்வி, மருத்துவம், உணவு, உடை போன்ற அனைத்து தேவைகளுக்கும் உதவுகின்ற பணியை இந்த அமைப்பு தொடர்ந்து 25 ஆண்டுகளாக செய்து வருகிறது. இந்நிகழ்ச்சியில் வின்சென்ட் தே பவுல் சபையின் மாவட்ட நிர்வாகிகள் திரு லாரன்ஸ், திரு பாபு, திரு ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் பயனாளிகள் 10 பேருக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது. புனித அந்தோணியார் ஆலயத்தின் பங்கு தந்தை அருட்பணி ஆண்ட்ரூ டோம்னிக் அவர்கள் சபையின் வெள்ளி விழா மலரை வெளியிட, உதவி தந்தை அருட்பணி சேசுராஜ், தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் மன்றத்தின் மாநில தலைவர் ஜி நாகராஜன் வில்சன், திருமதி ஜாய்ஸ் ஜென்சன், ஜான் வல்தாரிஸ் போன்ற அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் பங்கு பெற்றனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் உயர்ந்து 5705 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 40 ரூபாய் உயர்ந்து 45,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளி 79 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 79,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிரேசிலின் பாண்டலினில் ஏற்பட்டுள்ள காட்டுத் தீயில் இதுவரை 7,70,000 ஏக்கர் பரப்பளவு வனம் எரிந்து சேதமடைந்துள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடான பிரேசிலின் பாண்டலினில் ஏற்பட்டுள்ள காட்டுத் தீயில் இதுவரை 7,70,000 ஏக்கர் பரப்பளவு வனம் எரிந்து சேதமடைந்துள்ளது. இப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத் தீயில் இதுவரை 69% சேதமடைந்துள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பாண்டனாலின் பகுதி ஜாக்குவார் இனத்திற்கு புகலிடமாகவும் விளங்குவதால் அந்த இனம் முற்றிலும் அழிந்துவிடும் என ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். தீயை அணைக்க தீயணைப்பு துறையினர் மட்டும் இன்றி விமானப்படையினரும் ஈடுபட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு ஒத்திவைப்பு. 3 ஆண்டுகளாக ஆளுநர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என உச்சநீதிமன்றம் கேள்வி. சென்னை தலைமை செயலகத்தில் பல்வேறு திட்டப்பணிகள் துவக்கம். காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் முதல் வேலையாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். மோடி அதானிக்காக 24 மணி நேரமும் உழைப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை. சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. மறைந்த முன்னாள் அதிமுக அமைச்சர் A.M. பரமசிவனின் மனைவிக்கு விதிக்கப்பட்ட ஓராண்டு சிறை தண்டனை உறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.